ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ், இது ரெண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஜெரண்ட்னா என்ன, இன்ஃபினிட்டிவ்னா என்ன? சில நேரத்தில் வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி அதை நவுனாகவோ அல்லது ஆப்ஜெக்டாகவோ சப்ஜெக்டாகவோ அட்ஜெக்டிவாகலாம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதை தான் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா நார்மலாக வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணி எழுதுறத இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரண்ட் அப்படின்றது வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதுறது. இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணி எழுதுறது, சரிங்களா? ஸோ எந்த இடத்துல வேர்புக்கு முன்னாடி வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும், எந்த இடத்துல வேர்புக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணணும், சரிங்களா? இது ரெண்டையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக இருக்கிற இந்த வார்த்தை வேர்புக்கு வேர்பாக பயன்படாமல் அது என்னவாகும், சில நேரத்தில் சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ அட்ஜெக்டிவாகவும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால இதை நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அதை தான் ஜெரண்ட் அப்படின்றோம். இதே வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியில் வர்ற வார்த்தை வேர்பா யூஸ் ஆச்சு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்த ஜெரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜெரண்ட் அப்படின்றது சில நேரத்தில் நவுனை ரீப்ளேஸ் பண்ணும், சில நேரத்தில் ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஜெரண்டோட ஒரு ப்ராமினென்ட்டான ஐடியாவாக பார்க்குறோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பேஸ் வேர்புக்கு முன்னாடி டு ஆட் ஆகி அந்த இன்ஃபினிட்டிவ் இருக்கும், சரிங்களா? ஸோ ஜெரண்ட் அப்படின்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இன்ஃபினிட்டிவ்னா என்னதுங்க, வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணணும்னா அது இன்ஃபினிட்டிவ். இப்போது எந்தெந்த வேர்புக்கு முன்னாடி எல்லாம் ஜெரண்ட் ஆட் பண்ணணும், எந்தெந்த வேர்புக்கு முன்னாடிலாம் டு ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கு பாருங்க, வாக்கிங் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ஜெரண்ட். இதே டு வாக் அப்படின்றது இன்ஃபினிட்டிவ். ஸோ எந்த இடத்துல நம்ம ஜெரண்ட் பயன்படுத்தலாம், எந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது என்ன, ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நவுனை ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதில் இருக்க நவுனை இந்த ஜெரண்டோ இன்ஃபினிட்டிவும் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ ஜெரண்டுக்கும் இன்ஃபினிட்டுக்கும் சில எக்ஸாம்பிள் பாருங்க. சிங் அப்படின்ற பேஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணா சிங்கிங். டான்ஸ் அப்படின்ற பேஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணா டான்சிங். ரன் அப்படின்ற பேஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணா ரன்னிங். ஸோ இதெல்லாம் ஜெரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜெரண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இன்ஃபினிட்டிவ்ன்றது எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், டு சிங், டு டான்ஸ், டு ரன், அந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணணுமா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல ஜெரண்ட் யூஸ் பண்ணணுமா அல்லது இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத எப்படி நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மெயின் வேர்பை பொறுத்து, அந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்பை பொறுத்து நம்ம அந்த சென்டென்ஸ்ல ஜெரண்டை யூஸ் பண்ணலாமா அல்லது இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணலாமான்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ எக்ஸ்பெக்ட். இந்த எக்ஸ்பெக்ட் அப்படின்ற மெயின் வேர்புக்கு பின்னாடி நம்மளால ஜெரண்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஐ எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இதே அடுத்த மெயின் வேர்ப் பாருங்க, ஐ ஆன்டிசிபேட். ஐ ஆன்டிசிபேட் இந்த இடத்துல டு ஹேவ் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ ஆன்டிசிபேட் ஹேவிங் த ரிசர்ச் கம்ப்ளீட்டட் இவென்ச்சுவலி அப்படின்னு எழுதுறோம். அப்போது ஒரு சென்டென்ஸில் நம்ம ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் எதோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது, சரிங்களா? இப்போது ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 5 கோல்டன் ரூல்ஸை நம்ம பார்க்கலாம். அந்த 5 கோல்டன் ரூல்ஸ் என்ன, ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டாக பயன்படுத்தலாம். Gerunds can be used as a subject of a sentence. Both gerunds and infinitives
can be used as objects of a sentence. So gerund சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி gerundum சரி இன்ஃபினிட்டிவும் சரி நம்ம ஆப்ஜெக்ட் சென்டென்ஸோட ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸ் ஷுட் பி யூஸ்ட் ஆஃப்டர் மெனி adjectives. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்க்கு பின்னாடி நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, ஒன்லி infinitives are used after certain verbs followed by a noun or pronouns referring to a person. And fifth point parunga, only gerunds are used after preposition. So gerund க்கு பின்னாடி சில நேரத்துல preposition வருது. இப்ப for அப்படினா for க்கு பின்னாடி gerund தான் வரும். on க்கு பின்னாடி gerund தான் வரும். on க்கு அப்புறம் to அப்படின்ற infinitive வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஜெரண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், ஜெரண்ட் அப்படின்றது ஒரு வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி நம்ம எழுதுறது தான் ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அ ஜெரண்ட் இஸ் அ வேர்ப் இன் இட்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது இட் இஸ் அ வேர்ப் in its ing form that functions as a noun that names an activity rather than a person or thing அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைட் அப்படின்ற வார்த்தை இந்த எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்ஜி ஒமிட் பண்ணுறோம். ஸ்லைடிங், ரைடிங், டையிங், டையிங், இந்த மாதிரி ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்ஸ்லாம் சிலது ஆகுது. அதே மாதிரி பெக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் த கான்சனன்ட் ஆகுது. பெக்கிங், பிக்னிங், அந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மட்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எழுதுகிறோம். இந்த ஜெரண்டெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெரண்ட் கேன் அப்பியர் அட் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ் வென் யூஸ்ட் அஸ் அ சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டாக யூஸ் ஆகும்போது ஜெரண்ட் என்ன பண்ணுது, சென்டென்ஸோட பிகினிங்கில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாகிங் இஸ் அ ஹாபி ஆஃப் மைன். நெக்ஸ்ட் பாருங்க, gerund can act as an object following the verb. ஸோ ஒரு வேர்புக்கு பின்னாடி இருக்க ஆப்ஜெக்டாகவும் gerund யூஸ் ஆகும். ஸோ சப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டேனியல் குவிட் ஸ்மோக்கிங் a year ago. இப்போ இந்த ஸ்மோக்கிங்னு இங்கே வருது இல்லைங்களா, இது வந்து வேர்பா இல்லை, இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஜாகிங்னு இருக்கு இல்லையா, அங்கே என்னவா இருக்குது, அது சப்ஜெக்டாக இருக்குது. அதே மாதிரி gerund வந்து சில நேரத்தில் ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்ற ஆப்ஜெக்டாகவும் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்க தேர்ட் சென்டென்ஸில், ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் யூ பெயிண்ட் த ஹவுஸ். டு ஹெல்பிங் யூ, ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹெல்பிங் யூ பெயிண்ட் த ஹவுஸ். இந்த மாதிரி சில சென்டென்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிளை பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, சம் வேர்ப்ஸ் and verbs phrases are directly followed by gerund. For example, Paul avoids using chemicals on vegetables he grows. அந்த மாதிரி சில வேர்புக்கு பின்னாடி நம்ம நேச்சுரலாகவே என்ன யூஸ் பண்ணுறோம், ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி some verbs can be followed by a gerund or an infinitive without causing a change. சில வேர்புக்கு பின்னாடி ஜெரண்டும் வரும், இன்ஃபினிட்டிவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், some people prefer getting up early in the morning, அல்லது some people prefer to get up early in the morning. ஸோ இந்த மாதிரி சில வேர்புக்கு பின்னாடி ஜெரண்டும் வரும், சில வேர்புக்கு பின்னாடி அதே வேர்புக்கு பின்னாடி இன்ஃபினிட்டும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில வேர்ப்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, some verbs can be followed by a gerund or infinitive but with a change in meaning. இங்கே பாருங்க, இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க, he remembered sending the fax, he remembered to send the fax. இப்போ இது ரெண்டுக்குமே மீனிங் பாருங்க, மீனிங் டோட்டலாக வெவ்வேறு மாதிரியான மீனிங். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அந்த ஃபேக்ஸ் அனுப்புறத ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங். செகண்ட் சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபேக்ஸ் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஃபேக்ஸ் அவருக்கு ஞாபகம் வந்தோடனே அதை எடுத்து சென்ட் பண்ணாரு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ல நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மெயின் வேர்ப் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதுக்கு பின்னாடி ஜெரண்ட் யூஸ் பண்ணணுமா இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் உங்களுக்கு நிறையா மெயின் வேர்ப்ஸை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அட்மிட். அட்மிட் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி ஹி அட்மிட் கமிட்டிங்.
ஸோ அட்மிட்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி ஜெரண்ட் தான், ஐஎன்ஜி வேர்டு வரும். அட்வைஸ் பின்னாடி ஜெரண்ட். அவாய்ட், பி, யூஸ்டு டு, can't help, can't stand, consider, deny, discuss, dislike, end up, enjoy, feel like, finish, forget, get used to, give up, go on, have difficulty, have problems, have trouble, imagine, it's no use, it's worthwhile, keep, look forward to, mention, mind, miss, recommend, remember, quit, spend time, stop, suggest, understand, waste time, work at. இந்த மாதிரிலாம் சில வேர்புக்கு பின்னாடி சில மெயின் வேர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய மெயின் வேர்ப்ஸ் முன்னாடி பேஜ்லையும் காட்டினேன், இந்த பேஜ்லையும் நிறைய மெயின் வேர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரியான மெயின் வேர்ப்ஸ்க்கு பின்னாடிலாம் ஜெரண்டு தான் வரும், இன்ஃபினிட்டிவ் வராது. சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் verbs பாருங்க. Common verbs that can be used, that can be followed by either a gerund or an infinitive without causing a change in meaning. So meaning change ஆகாம இந்த verbுக்கு பின்னாடிலாம் என்ன வரும், gerundum வரும், infinitive வரும். மீனிங் சேஞ்சே ஆகாம இந்த மாதிரியான verbsக்கு பின்னாடிலாம் என்ன வரும், gerundum வரலாம், infinitive வரலாம். அந்த மாதிரியான ஒரு 8 verbs பாருங்க. begin, continue, hate, intend, like, love, prefer, start. இந்த மாதிரியான வேர்ப்ஸ்க்கு பின்னாடி மீனிங்கே சேஞ்ச் பண்ணாம நம்ம ஜெரண்டும் யூஸ் பண்ணலாம், வேர்பும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு 3 வேர்ப்ஸ் தரப்போறேன். அந்த வேர்ப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஜெரண்டும் யூஸ் பண்ணலாம், வேர்பும் யூஸ் பண்ணலாம், ஆனால் மீனிங் சேஞ்ச் ஆகும். அந்த 3 வேர்ப் பாருங்க. forget, remember, stop. There are some common verbs that can be followed by a gerund or infinitive but with a change in meaning. So example for that kind of main verb லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா forget, remember, stop. இந்த மாதிரியான மெயின் வேர்ப்ஸ்க்கு பின்னாடி மீனிங் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன வரலாம், ஜெரண்டும் வரலாம், இன்ஃபினிட்டும் வரலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஜெரண்டை பற்றின சில இன்ஃபர்மேஷன். ஸோ ஜெரண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்றது ஐஎன்ஜி ஃபார்மில் வர வேர்பு. சரிங்களா. ஸோ வேர்ப் ஒரு பேஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த பேஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மில் வந்து இந்த ஜெரண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும். சரிங்களா. அப்போது ஒரு சென்டென்ஸில் நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா மெயின் வேர்புக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா. அட்மிட், அட்வைஸ், யூஸ்டு டு, என்ஜாய், டிஸ்லைக், ஃபினிஷ், ஃபர்கெட், அதே மாதிரி இமேஜின், மிஸ், கீப், குவிட், ஸ்டாப். இந்த மாதிரி சில மெயின் வேர்பெல்லாம் வரும்போது அதுக்கு பின்னாடி ஜெரண்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சில மெயின் வேர்புக்கு பின்னாடி நம்ம ஜெரண்டும் வரும், இன்ஃபினிட்டிவ் வரும்னு பார்த்தோம். அந்த மாதிரி சில மெயின் வேர்ப்லாம் பாருங்கள். பிகின், கண்டினியூ, ஹேட், இன்டென்ட், லைக், லவ், ப்ரிஃபர், ஸ்டார்ட். இந்த மாதிரியான மெயின் வேர்புக்கு பின்னாடி ஜெரண்டும் வரும், இன்ஃபினிட்டும் வரும். அதே மாதிரி இன்னும் சில மெயின் வேர்புக்கு பின்னாடி அங்கேயும் வந்து ஜெரண்டும் வரும், இன்ஃபினிட்டும் வரும், ஆனால் மீனிங் சேஞ்ச் ஆகும். ஃபர்கெட், ரிமெம்பர், ஸ்டாப். இந்த 3 மெயின் வேர்பும் இந்த கேட்டகரிக்கு எக்ஸாம்பிள். அப்போது ஜெரண்ட் அப்படின்றது ஒரு பேஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கிறது ஜெரண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல இது சப்ஜெக்டாக யூஸ் ஆகுது, சில இடத்துல இது ஆப்ஜெக்டாக யூஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஜிம்,
ஆல்வேஸ் ஃபர்கெட்ஸ் டு ஈட். ஸோ இந்த டு ஈட் தான் வந்து என்னது இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டிவ்னா என்னது வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணால் அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் கேன் பி யூஸ்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலோயிங் த வேர்ப். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக அது இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவும் இன்ஃபினிட்டிவ் யூஸ் ஆகும். டு ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் மணி அண்ட் டைம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. அப்போது இன்ஃபினிட்டிவும் சரி ஜெரண்டும் சரி சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும். அப்போது எந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணும் எந்த இடத்துல ஜெரண்ட் யூஸ் பண்ணுன்றது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில நேரத்தில் அட்வர்பாக கூட இந்த இன்ஃபினிட்டிவ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ப்ராமிஸ்ட் டு பை மீ அ டைமண்ட் ரிங். யூ ப்ராமிஸ்ட் டு பை மீ அ டைமண்ட் ரிங். இந்த இடத்துல டு பை வந்து இன்ஃபினிட்டிவ். அதே மாதிரி அடுத்த கேட்டகரி பாருங்க, அதில் ஆட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். தாரா ஹேஸ் த எபிலிட்டி டு சக்சீட். ஸோ இந்த டு சக்சீட் வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி சில நேரத்தில் சம் வேர்ப்ஸ் ஆர் டைரக்ட்லி ஃபாலோட் பை அன் இன்ஃபினிட்டிவ். டு யூ வாண்ட் டு கால் யோர் ஃபேமிலி நவ். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக வேர்புக்கு பின்னாடியே இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. டு யூ வாண்ட் டு கால் யோர் ஃபேமிலி நவ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இன்ஃபினிட்டிவ்க்கு சில எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்ல இன்னும் சில சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சம் வேர்ப்ஸ் ஆர் டைரக்ட்லி ஃபாலோடு பை அ நவுன் ஆர் ப்ரோனவுன் அண்ட் தென் பை அன் இன்ஃபினிட்டிவ். சில நேரத்தில் சில வேர்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவுன் வரும் அல்லது ப்ரோனவுன் வரும், அதுக்கு பின்னாடி இன்ஃபினிட்டிவ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கன்வின்ஸ்ட் கேத்ரின் டு பிகம் வெஜிடேரியன். He advised me to sell all my shares of stock. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் பின்னாடி இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. அதே மாதிரி சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா some verbs can be followed by an infinitive or a gerund without causing the change in meaning. சில வேர்புக்கு பின்னாடி இன்ஃபினிட்டிவ் வரும், ஜெரண்டு வரும், மீனிங் மாறாமல் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன பார்த்தோம்? பிகின், ஹேட், லைக், ப்ரிஃபர், அது மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? அதோட கண்டினியூஷன்லேயே இங்கே பாருங்கள், கண்டினியூ ஒர்க். இந்த கண்டினியூன்ற வார்த்தைக்கு பின்னாடி ஐஎன்ஜியும் வரும், டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இது இந்த எக்ஸாம்பிள். அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் மீனிங். சில இதுக்கு பின்னாடி ஜெரண்டும் வரும், இன்ஃபினிட்டிவ் வரும், பட் சேஞ்ச் இன் மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதற்கு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டாப். ஸோ ஸ்டாப் ட்ரிங்கிங் அப்படின்னா he never drank coffee again அப்படின்னு அர்த்தம். he stopped to drink coffee அப்படின்னா he stopped what he was doing and drank some coffee later. இப்போ நிறுத்தினார், மறுபடியும் எடுத்து குடிச்சார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில யூசேஜஸ்லாம் பாருங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு போக போகிறோம். என்ன அந்த முக்கியமான பார்ட்டு? சில வேர்பெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வேர்பு கூடையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? வேர்புக்கு பின்னாடிலாம் இன்ஃபினிட்டிவ் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி வேர்பெல்லாம் பாருங்கள். அஃபோர்ட், அக்ரி, அப்பியர், அரேஞ்ச், ஆஸ்க், கேர், டிசைட், டிமாண்ட், எக்ஸ்பெக்ட், ஃபெயில், forget, hope, learn, manage, mean, offer, plan, prepare, pretend, promise, refuse, remember, seem, stop, volunteer, wait, want, wish. இந்த மாதிரியான வேர்ப்ஸுக்கு பின்னாடி என்ன வரும்? இந்த மாதிரியான வேர்ப்ஸ்க்கு பின்னாடி நமக்கு இன்ஃபினிட்டிவ் தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? தேர்ஃபோர் நம்ம இந்த ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப் என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த மெயின் வேர்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவை எழுதணும். இப்போது உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைசஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், Alan can't stand dash on trains. ஸோ இந்த இடத்துல ரைட், ரைடிங் எது ஆன்சராக வரும்? Alan
காண்ட் ஸ்டாண்ட். இந்த காண்ட் ஸ்டாண்ட் வரும்போது ஜெரண்டு தான் வரும். அப்போ ஜெரண்டுனா ஆன்சர் என்ன வரும்? ரைடிங். செகண்ட் ஒன் பாருங்க. மிஸ்டர் ஹாரிஸ் என்ஜாய்ஸ் டேஷ் பீப்புள் அவுட் டு டின்னர். ஸோ இதில் இன்வைட்டிங் டு இன்வைட் எது ஆன்சராக வரும்? ஆன்சர் இஸ் இன்வைட்டிங். மிஸ்டர் ஹாரிஸ் enjoys inviting people out to dinner. Next one. In the old days, gentlemen challenged their rivals dash. So challenge க்கு அப்புறம் என்ன வரும்? infinitive தான் வரும். அப்போ challenge க்கு அப்புறம் to fight. Next one. As the famous saying goes, there is no use dash over spilt milk. So the use என்ற வேர்டுக்கு பின்னாடி crying. So crying over spilt milk. And Jim stopped dash. So stop பின்னாடி என்ன வரும்? stop பின்னாடி infinitive தான் வரும். அப்போ stopped to tie. So answer check பண்ணிக்கோங்க. first sentenceக்கு riding, second sentenceக்கு inviting, third sentenceக்கு to fight, fourth sentenceக்கு crying, fifth sentenceக்கு to tie. ஸோ இதெல்லாம் இந்த 5 சென்டென்ஸோட ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. மை ஒய்ஃப் ஆல்வேஸ் வாலண்டியர்ஸ் டேஷ் கேக்ஸ் PTA மீட்டிங். ஸோ இதுக்கான ஆன்சர் பேக்கிங் வருமா, டு பேக் வருமா அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டோன்ட் வேஸ்ட் மை டைம் டேஷ் அபவுட் யுவர் சேலரி, கம்ப்ளைனிங் ஆர் டு கம்ப்ளைன். ஸோ post your answers in the comment section. Similarly, Eva is having trouble dash on the exam. Concentrating or to concentrate எது வரும்? Next one. Please allow me dash your Facebook page. So to join வருமா, joining வருமா. You won't forget dash milk on your way home, will you? இங்கே to pick up or picking up. ஸோ இந்த 5 சென்டென்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 5 சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். மை ஒய்ஃப் ஆல்வேஸ் வாலண்டியர்ஸ் பேக்கிங் கேக்ஸ் இன் PTA மீட்டிங். Don't waste my time complaining about your salary. Eva is having trouble concentrating on the exam. Please allow me to join your Facebook page. You won't forget to pick up milk on your way home, will you? So, இதெல்லாம் gerund and infinitives பற்றி. ஸோ ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி ஓவராலாக ஒரு சம்மப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஜெரண்ட் அப்படின்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணுறது. சில வேர்புக்கு பின்னாடி நம்ம ஜெரண்டு தான் யூஸ் பண்ணுவோம், சில வேர்புக்கு பின்னாடி இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்க், எக்ஸ்பிளைன், லேர்ன், டிசைட், அப்பியர், ப்ராமிஸ், ஸ்டாப், இந்த மாதிரி சில வேர்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இன்ஃபினிட்டிவ் தான் வரும். அதே மாதிரி சில வேர்ப்ஸ் லைக் அட்வைஸ், என்ஜாய், டிஸ்லைக், ஃபினிஷ், டினை, இந்த மாதிரியான சில வேர்ப்ஸுக்கு பின்னாடி ஜெரண்டோட ஃபார்ம் தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த வேர்புக்கு பின்னாடி ஜெரண்ட் வரும், எந்தெந்த வேர்புக்கு பின்னாடி இன்ஃபினிட்டிவ் வரும் அப்படின்றத நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் யூசேஜ் இன்னும் ரொம்ப நல்ல என்லைட்டண்டாக என்ஹான்ஸ்டு வேல இருக்கும். சரிங்களா? ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.